ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏரி வவ்வால் மீன் வந்து எடுத்திருக்கோம். இதை எப்படி நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் வந்து அடுப்பில் சுட்டு சாப்பிடுவோமோ அதை வந்து இன்றைக்கி அவனில் எப்படி வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? இப்போ ஃபிஷ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர், கார்ன்ஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நெக்ஸ்ட்டு ஒரு எக். அடுத்து சால்ட். மசாலா வந்து உங்களோட ஃபிஷ் குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிஷ்ஷில் வந்து மசாலா வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து 1/2 அன் ஹவர் வந்து ஊறட்டும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ராக்கு, இது வந்து லோ ராக். இப்போ இதில் வந்து நம்ம ஹை வந்து செலக்ட் எடுத்துகிட்டு இதில் மல்டி டவா, இந்த டவா மேலே இப்படி நம்ம வச்சுட்டு இதுக்கு மேலே ஃபிஷ் வந்து அப்படியே வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம டவா மேலே வச்சாச்சு ஃபிஷ்ஷு. இப்போ வந்து ஆப்ஷன் இங்கே அவனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சார்கோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 ஆப்ஷன் வந்து காட்டும். இப்போ இதில் வந்து நம்ம ஃபிஷ் வந்து தந்தூரி டைப்பில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இதில் நம்பர்ஸ் வரும். ஒவ்வொரு டிஷ்க்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. இப்போ நம்ம 20 அப்படிங்கிறது ஃபிஷ்க்காக வைக்கிறது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக வச்சாச்சு. இப்போது டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இது ஆட்டோமேட்டிக்காக டைம் எல்லாம் செட் ஆகிடும். ப்ரீ ஹீட்டுன்னு இப்போ வந்திருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷன் அடுத்து பீப் சவுண்ட் வரும்போது இது பீப் சவுண்ட் வந்தது. இப்போ வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டவாவை எடுத்து இதை அப்படியே டர்ன் பண்ணி நம்ம போட போகிறோம். இப்போ திருப்பி நம்ம 10 மினிட் போட்டுடலாம். இப்போ எல்லாம் நம்ம திருப்பி போட்டாச்சு. இதை அப்படியே மறுபடியும் உள்ள வைக்கலாம். இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ வந்து டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
உள்ள பாருங்கள். சவுண்டு கேட்குது பாருங்க, சுறுசுறுன்னு. இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட் மாற்றிட்டு நம்ம ஆனியன் வந்து இதில் கரி லீவ்ஸ், கொரியாண்டர் நம்ம வேணால் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து லெமனை வந்து லைட்டாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. சூடாக இருக்குது நம்ம அப்படியே சுட்டு சாப்பிட்ற மாதிரி. அவ்வளோ பண்ணுங்க, நல்லா குக் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சார்கோல் அவன் வச்சு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.